ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் 2019 பொறுத்த வரைக்கும் சென்னை அணி வந்து மீண்டுமே கம்பேக் ஆகியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சென்னை சேப்பாக்கத்திலே வந்து முதல் போட்டியை விளையாட போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து சென்னை அணியில் இருக்கிற ஓப்பனிங் பேர் மேல் தான் இப்போதைக்கு எல்லாரோட கவனமும் போயிருக்கும். போன முறை வந்து வயசான அணின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பார்க்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசியில் வந்து சாம்பியன் ட்ராஃபியை வந்து அடிச்சுட்டு போனாங்க. இந்த நேரத்தில் வந்து இப்போதைக்கு எல்லா அணிகளிலும் மிக ஃபிட்டான பிளேயர்களை வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்காங்க. எப்போவுமே எந்த அணிகளிலும் எந்த அளவுக்கு அசுரமான பிளேயர்கள் வந்து இருந்தாலும் கூட சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்கான டேலண்ட் என்னன்னாக்கா, அந்த சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வீரர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே வந்து சென்னை அணிக்கிட்ட இருந்திருக்கு. அந்த வரிசையில் இந்த முறையும் வந்து ஓப்பனிங் பேர் 51 ஆயிடும் ஸ்டேன் வாஸ்டரும் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. ஏன்னாக்கா மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வந்து ஓப்பனிங் பேரை வந்து வடிவமைக்க போறாங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு அணியாக மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து 51 ஆயிடுக்கும் ஷேன் வாட்சனுக்கும் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேன் வாட்சனும் 51 ஆயிடும் வந்து இந்த முறை வந்து அதிரடியில் கலக்குவாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்களா? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.